போர் எவ்வளவு காலம் செல்லும் என்று தெரியாது. அவ்வாறு போர் எவ்வளவு காலம் செல்லும் என்று தெரியாத காரணத்தால் கப்பல்கள் போக்குவரத்து என்பன எவ்வாறான நிலையை அடையப் போகின்றன என்கின்ற கருத்தியலையும், மற்றது இந்த பகுதி பாரசீக வளைகுடாவுடன் இணைந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோமஸ் எனப்படுகின்ற இந்த கப்பல் போக்குவரத்து பகுதி என்பது பாவனையில் இல்லாத பொழுது அது பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை என்பது இந்த எரிபொருள் விநியோகத்தில் சில வேளைகளில் தடங்கல்களை கொண்டு வந்தால் தங்களுக்கு மாற்றீடாக இந்த சக்தி வரலாம் என்பதையும், அதற்கான ஒரு செயற்பாட்டை இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடுத்திருக்கின்ற ஈரான் மீதான போர் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த விவகாரத்தில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்றால், இவ்வாறு இந்த முன்கூட்டியே திட்டங்களை தீட்டுவது என்பது அந்த நாடுகளுக்கு சில வேளைகளில் எதிர்கால பாதிப்புகளை இல்லாமல், அல்லது கனடா தனது சந்தைகளை விரிவாக்குகின்ற பொழுது தாங்கள் முதலாவது நபர்களாக உள்நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அந்த நேச்சுரல் கேஸ் எனப்படுகின்ற இயற்கை வாயுவை அதிகமாக கொண்ட நாடு. எனவே இந்த இரண்டு வகையிலும் கனடாவை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான பங்காற்ற கூடும். இந்த இரண்டும் இப்பொழுது அமெரிக்காவிற்கு தான் ஏற்றுமதியாகி கொண்டிருக்கின்றன. அதனால் முழு பிரயோசனமும் பெறாத நிலை, அதாவது முழு உற்பத்தியும் பெறாத நிலை என்பது இருக்கின்றது. அந்த நிலையில் இந்த நாடுகள் அணுகி இருக்கின்றன. நாடுகளின் பெயர்கள் குறிப்பிடப்படாவிட்டாலும் நிச்சயமாக ஐரோப்பா சந்தையில் தான் இந்த அழைப்புகள் வந்திருக்கும் என்கின்ற ஒரு ஊகம் இருக்கின்றது. ஏனென்றால் ஐரோப்பா தான் இப்பொழுது கனடாவுடன் அந்த உறவாடுவதற்கு நெருக்கமாகி வருகின்ற நாடுகளாக இருக்கின்றன. அந்த எரிபொருளின் விலையை பார்த்தீர்களானால் 6% கூடிவிட்டது. இப்பொழுது நாங்கள் சாதாரணமாக $1.18 அடித்த 1 லிட்டர் பெட்ரோல் என்பது இப்பொழுது 1.43 வீதமாக ஆகிவிட்டது. அதாவது சாதாரண தரம் கொண்ட ஒரு எரிபொருள். அப்பொழுது அவ்வாறான எண்ணெய் வெளியேற்றங்கள் என்பன தொடரப் போகின்றன. இது பல நாடுகளுக்கும் ஒரு பெரிய, அந்தந்த நாடுகளின் இந்த இறக்குமதியை பொறுத்து பெரிய பாரமாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள கேள்வி, கனடா இப்பொழுது உடனடியாக இவ்வாறான விவகாரத்தில் ஈடுபடமாக இருந்தால் இல்லை, அந்த மசகு எண்ணெய் அனுப்ப முடியக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் எரிவாயுக்கள் போன்றவற்றை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. இந்த எண்ணெயை இப்பொழுது அட்லாண்டிக் ஓஷனுக்கோ அல்லது பிரிட்டிஷ் கொலம்பியா வரைக்கும் கொண்டு செல்வதற்கான குழாய்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை. மசகு எண்ணெயை கப்பல்களில் ஏற்றுவதற்கான குழாய் திட்டம் என்பது உடனடியாக செய்யப்பட வேண்டிய வேலையாக இருக்கின்றது. இதற்கு அவர்கள் பூர்வீக குடிகள் மற்றும் 2-3 மாகாணங்கள், அது சில போன்ற மாகாணங்கள் ஊடாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதனை நிச்சயமாக செய்வது முதல் தடையை அகற்றுவதாக இருக்கும். வணக்கம் நேயர்களே, இன்று மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியும் கூட எங்களோடு இணைந்து கொண்டு தகவல்கள் வழங்குவதற்காக சுரேஷ் தர்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா அவர்களே. வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்றைய நிலைமையில் நாங்கள் மிக முக்கியமாக பார்க்கின்ற பொழுது, பல செய்தி நிறுவனங்கள் வருகின்ற செய்தியாக பார்க்கின்ற பொழுது, மத்திய கிழக்கிலே நடைபெறுகின்ற இந்த யுத்தம் காரணமாக, இந்த பதட்ட நிலை காரணமாக உலக நாடுகளிலே எரிபொருளின் விலை அதிகரித்திருக்கிறது. அதாவது ஒரு தட்டுப்பாடு நிலவுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே கனடிய வலுசக்தி அமைச்சரிடம் பல நாடுகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நிச்சயமாக இந்த விடயம் இப்பொழுது செய்தியாக வெளிவந்திருப்பதற்கு காரணம், பல நாடுகளும் கனடாவை அணுகுவதற்கு, அதாவது கனடாவை தங்களுடைய தேவைகளுக்காக அணுகுவதன் மூலம் இதை இவர்கள் எவ்வாறு செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பிரச்சனை என்பது இந்த எரிபொருள் விநியோகத்தில் சில வேளைகளில் தடங்கல்களை கொண்டு வந்தால் தங்களுக்கு மாற்றீடாக இந்த சக்தி வரலாம் என்பதையும், அதற்கான ஒரு செயற்பாட்டை இப்பொழுது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தொடுத்திருக்கின்ற ஈரான் மீதான போர் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதையும் உள்வாங்கிக் கொண்டு இந்த விவகாரத்தில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் என்றால், இந்த உலகின் எண்ணெய் வர்த்தகத்தில் இந்த 20% எண்ணெய்களை தாங்கி வரும் இந்த எண்ணெய் தாங்கிகள் அல்லது நேச்சுரல் கேஸ் எனப்படுகின்ற லிக்விட் கேஸ் அல்லது இஎன்ஜி எனப்படுகின்ற இந்த எரிபொருள் வகைகளை, அதாவது வாயு வகைகளை கூட காவி வருகின்ற கப்பல்கள் இந்த பிரதேசத்தினூடாக பயணிப்பதும், அந்த பிரதேசம் என்பது பதட்டமாக இருப்பதும், அந்த எரிபொருட்களின் விலைகள் கூடுவது போன்றவை ஏற்படுவதாலும்
இவ்வாறான ஒரு மாற்று தேவையை நோக்கி அவர்கள் நாடுகின்றார்கள். இது ஒரு மாற்று தேவையை நிரந்தரமாக மாற்றுவதற்காக கூட அவர்கள் சில வேளைகளில் பாவிக்கலாம் என்கின்ற எண்ணம் இருக்கின்றது. இரண்டு விதமாக இது பார்க்கப்பட வேண்டும். ஒன்று வந்து அந்த கன்வென்ஷனல் எனர்ஜி எனப்படுகின்ற வகையில் இவர்கள் இப்பொழுது இந்த மசகு எண்ணெய், கனடா தான் இந்த உலகத்திலேயே 4வது எண்ணெய் கூடிய நாடு, மசகு எண்ணெய் கூடிய நாடு. அத்தோடு அந்த நேச்சுரல் கேஸ் எனப்படுகின்ற இயற்கை வாயுவை அதிகமாக கொண்ட நாடு. எனவே இந்த இரண்டு வகையிலும் கனடாவை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான பங்காற்றக்கூடும். இந்த இரண்டும் இப்பொழுது அமெரிக்காவிற்கு தான் ஏற்றுமதியாகி கொண்டிருக்கின்றன. அதனால் முழு இந்த பிரயோசனமும் பெறாத நிலை, அதாவது முழு உற்பத்தியும் பெறாத நிலை என்பது இருக்கின்றது. அந்த நிலையில் இந்த நாடுகள் அணுகி இருக்கின்ற நாடுகளின் பெயர்கள் குறிப்பிடப்படாவிட்டாலும் நிச்சயமாக ஐரோப்பா சந்தையில் இருந்துதான் இந்த அழைப்புகள் வந்திருக்கும் என்கின்ற ஒரு ஊகம் இருக்கின்றது. ஏனென்றால் ஐரோப்பா தான் இப்பொழுது கனடாவுடன் அந்த உறவாடுவதற்கு நெருக்கமாகி வருகின்ற நாடுகளாக இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த பிரச்சனை மாத்திரமல்ல, ஏற்கனவே அந்த ரஷ்யா பிரச்சனையிலும் கூட அவர்களுக்கு பொருளாதார தடைகள் காரணமாக கூட பல விடயங்கள், அதாவது அவர்களுக்கு ஒரு எரிபொருள் தட்டுப்பாடு இருப்பது கண்கூடாக தெரிகிறதா? ஆமாம், அது நீங்கள் கூறியது உண்மை. அதை விட இப்பொழுது எரிபொருளின் விலையை பார்த்தீர்களானால் 6% கூடிவிட்டது. இப்பொழுது நாங்கள் சாதாரணமாக $1.18 அடித்த 1 லிட்டர் பெட்ரோல் என்பது இப்பொழுது 1.43 வீதமாக ஆகிவிட்டது. அதாவது சாதாரண தரம் கொண்ட ஒரு எரிபொருள். அப்பொழுது அவ்வாறான எண்ணெய் வெளியேற்றங்கள் என்பன தொடரப் போகின்றன. இது பல நாடுகளுக்கும் ஒரு பெரிய, அந்தந்த நாடுகளின் இந்த இறக்குமதியை பொறுத்து பெரிய பாரமாக இருக்கும். ஆனால் இங்கே உள்ள கேள்வி, கனடா இப்பொழுது உடனடியாக இவ்வாறான விவகாரத்தில் ஈடுபடலுமாக இருந்தால் இல்லை, அந்த மசகு எண்ணெய் அனுப்ப முடியக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் எரிவாயுக்கள் போன்றவற்றை அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. மசகு எண்ணெய் உற்பத்தி இவர்கள் அதிகரித்து அனுப்புவதானால் நிச்சயமாக அமெரிக்க எண்ணெய் கம்பெனிகளின் அல்லது சுத்திகரிப்பு கம்பெனியின் ஆதரவு என்பது புறப்பட வேண்டும் என்பது உண்மை. அதுதான் இந்த நிலைமையில் ஒரு கனடாவை இந்த காத்திரமான நிலையில் பங்களிக்க வைக்காத நிலைக்கு காரணம். அவர்கள் அதன் காரணமாகத்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இவ்வாறு இந்த முன்கூட்டியே திட்டங்களை தீட்டுவது என்பது அந்த நாடுகளுக்கு சில வேளைகளில் எதிர்கால பாதிப்புகளை இல்லாமல், அல்லது கனடா தனது சந்தைகளை விரிவாக்குகின்ற பொழுது தாங்கள் முதலாவது நபர்களாக உள்நுழைவதற்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆனால் மறுபக்கமாக இந்த கிரிட்டிக்கல் மினரல் எனப்படுகின்ற பொருட்கள், அவை கூட இந்த எரிபொருள் வகைகளுக்குள் இல்லாவிட்டாலும் எரிபொருள் சார்ந்த வகைகளில் லித்தியம் என்பது பேட்டரிகள் தயாரிப்பதற்கும் எரிபொருள் கார் வாகனங்கள் தயாரிப்பதற்கும் பாவிக்கப்படுகின்ற லித்தியம் இருக்கின்றது. மற்றது நிக்கல், கோபால்ட், மற்றது ரய எலிமெண்ட்ஸ் எனப்படுகின்ற பல விசேட கனிமங்கள் இருக்கின்றன. அத்தோடு அவர்கள் அந்த இந்த எண்ணெயை மீள புதுப்பிக்கிறதற்கான சந்தர்ப்பங்களை, அதாவது வந்து அந்த எவ்வாறு கூறலாம் என்றால், இந்த எண்ணெய் பாவனையை குறைத்து அந்த மீள் சக்திகளை பாவிக்கின்ற விடயங்களை பாவிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதை அதாவது வந்து அந்த ரினியூவல் எனர்ஜி எனப்படுகின்ற மீள உபயோகிக்கின்ற இந்த மின்சார சக்திகள் அல்லது எரிபொருள் சக்திகளுக்கான இந்த தொழில்நுட்பம் என்பது கனடாவிடம் இருக்கின்றது. அவற்றை கூட இவர்கள் பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது. இருந்தும் உண்மை தற்பொழுது நிலையின்படி உண்மை என்னவென்று சொன்னால், இந்த போர் எவ்வளவு காலம் செல்லும் என்று தெரியாது. அவ்வாறு போர் எவ்வளவு காலம் செல்லும் என்று தெரியாத காரணத்தால் கப்பல்கள் போக்குவரத்து என்பன எவ்வாறான நிலையை அடைய போகின்றன என்கின்ற கருத்தியலையும், மற்றது இந்த பகுதி பாரசீக வளைகுடாவுடன் இணைந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் எனப்படுகின்ற இந்த கப்பல் போக்குவரத்து பகுதி என்பது பாவனையில் இல்லாத பொழுது அது பலத்த பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. அதுதான் இங்கு உள்ள அந்த ஒரு அதாவது வந்து இப்பொழுது இந்த இவ்வாறான நாடுதல்களுக்கான காரணமாக இருக்கின்றது. இப்பொழுது பல நாடுகள் கோரிக்கை விடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட இந்த நாடுகளுடைய கோரிக்கையை கனடிய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா, வலுசக்தி அமைச்சர் ஏற்றுக்கொள்ளுமா? இதன் மூலம் கனடாவுக்கு லாபம் இருக்கிறதா அல்லது பாதிப்படையக்கூடிய நட்டங்கள் ஏதாவது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா?
கனடாவுக்கு மிகுந்த லாபம் இருக்கின்றது. கனடா இதில் மிகுந்த ஒரு லாபத்தை அடையக்கூடிய நாடாகவும், கனடா இந்த பிரயோசனமாக அதாவது மிகவும் ஒரு காத்திரமான நிலையில் தனது பொருளாதாரத்தையும் வேலை வாய்ப்புகளையும் உயர்த்துகின்ற நாடாகவும் வரக்கூடிய தன்மை இருந்த பொழுதிலும் கனடாவிற்கு உள்ள தடைகள் என்பன தற்பொழுது இந்த எண்ணெயை இப்பொழுது அட்லாண்டிக் ஓஷனுக்கோ அல்லது பிரிட்டிஷ் கொலம்பியா வரைக்கும் கொண்டு செல்வதற்கான குழாய்கள் இன்னும் அமைக்கப்படவில்லை. மசகு எண்ணெயை கப்பல்களில் ஏற்றுவதற்கான குழாய் திட்டம் என்பது உடனடியாக செய்யப்பட வேண்டிய வேலையாக இருக்கின்றது. இதற்கு அவர்கள் பூர்வீக குடிகள் மற்றும் 2-3 மாகாணங்கள், அது சில்ல போன்ற மாகாணங்கள் ஊடாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதனை நிச்சயமாக செய்வது முதல் தடையை அகற்றுவதாக இருக்கும். மற்றும் இந்த நேச்சுரல் கேஸ், அதாவது லிக்விட் நேச்சுரல் கேஸ் எனப்படுகின்ற எல்என்ஜி எனப்படுகின்ற அந்த வாயுவை ஏற்றுமதி செய்வதற்கான அதனுடைய தகுதி நிலை அல்லது அந்த இவ்வாறு நாங்கள் துறைமுகத்திற்கு கொண்டு செல்கின்ற நிலை என்பது கூட மேலும் விரிவாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களிடம் இவ்வாறான அமெரிக்கா சார்ந்த பொருளாதாரத்தில் இருந்தபடியால் இவ்வாறான திட்டங்கள் இதிலும் ஈடுபடவில்லை. மற்றது இந்த உண்மையிலேயே இந்த சுற்றுச்சூழல் சுகாதாரம் சம்பந்தமாக அல்லது அது சம்பந்தமான ஆதரவாளர்கள், எதிர்ப்பாளர்கள் ஆகியவர்களின் போராட்டங்கள் அல்லது கோரிக்கைகளையும் அனுசரித்து தகர்த்து செய்யக்கூடிய நிலையில் செல்ல வேண்டிய நிலை என்பதுதான் இப்பொழுதுள்ள நிலைமை. எனவே கனடாவை பொறுத்தவரையில் இது ஒரு சாதகமான முடிவாக அல்லது விருப்பாக இருந்தாலும் அதனால் உடனடியாக செய்ய முடியாது. அது பொறுத்திருந்துதான் செய்ய வேண்டும். என்றால் அதற்குரிய திட்டங்கள் மற்றும் வழிமுறைகள் என்பன ஆக்கப்பட வேண்டும். நன்றி சுரேஷ் தர்மா. ஏற்கனவே இப்பொழுது உலகளாவிய இருக்கின்ற பல பிரச்சனைகள் காரணமாக ஒரு விதத்தில் ஒரு அனுகூலம் நடைபெற்றிருக்கிறது. பல நாடுகளும் தாங்கள் ஏற்கனவே வைத்திருந்த திட்டங்களை கைவிட்டு புதிய புதிய திட்டங்களுக்கு இனி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பார்க்கலாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகின்றது என்று. நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் ஒரு பொழுதிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.